இல்லைவா, உங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி RRR அந்த படத்தில் ஜூனியர் NTR சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்போ தான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், என்ன அவசரம் அவனுக்கு? நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த VFX பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். போடலாம் 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 ரைட், போடலாம் 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 ரைட். இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் 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 ரைட், கமான் கிளாப்ஸ், போடலாம் 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 ரைட், போடலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்களாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கமான். நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டு தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம். Raja, come on. I know everything. Please, I know little English only. Please, after words, gali, come on. Excuse me. No hand mic. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3. ஓகே 1 2 3.
இவ்ளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody, please come on stage, please. Ready? 1, 2, 3. அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரி பண்ணி வச்சுக்கோம்பா. ரெடி? Sorry if I make any mistake. ரெடி மேடம், ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது சொர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர். கரெக்ட் பாடுனா இல்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேல, ஏதோ பண்ணிட்டேன். ஆனா ஓகே, சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார், நன்றி சார். அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை இவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை, ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தனிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போது எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி. டேய் என்னடா, இந்த கூல் சுரேஷோட இந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போறப்ப நாங்களே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ், உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி when I got to hear the story of Gajana, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் film இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் such an interesting adventurous story and making so far. So இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் as an audience I'm more thrilled to watch it in theaters. I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave.
இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce pannanu, direct pannanu, you know, it's not easy at all. Four Squares Studios la produce pannirukanga Gajana, and he's really you know a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, you know, I think for a movie to be you know, for it to have conviction, the actors, the face of the film are so important. And you know, everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone, you know, who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. I maybe even I am a little good also. So, well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th la, you know, 9th May film theatre la release agapoda. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு, பட் இட் டிடன்ட் ஹேப்பன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு, அவர் வந்து இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட், அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில், பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யோர் சப்போர்ட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.